நான் சொல்றத ஜஸ்ட் இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மேல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. பட் அத நீங்க எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க அவ்ளோ தூரம் போயிட்டு அவ்ளோ நேரம் கழிச்சுமே உங்களுடைய பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணி இன்னும் சூடா இருக்கு. அது எப்படி சாத்தியமா இருக்கும்? அடுப்புக்கும் பாத்திரத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. நேரமும் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் சூடா இருக்கு. அதுக்கு காரணம் நமக்கு சரியா தெரியலைல. இது மாதிரி தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகமான யுரேனஸ். இவ்வளவு தூரம் இருந்தாலுமே அந்த கிரகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெப்பம் அதிகமா இருக்கு. நம்ம நினைக்கிறது என்னன்னா நம்மளுடைய சூரியனுடைய வெப்பம் அந்த அளவுக்கு போனாலும் அந்த அளவுக்கு இவ்வளவு வெப்பம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோல அந்த யுரேனஸ் கிரகத்துல எதுக்காக அந்த மாதிரி வெப்பம் நிலவுதுன்னு பார்ப்போம். இதை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சென்ஸ். இந்த சூரிய குடும்பத்தில் யுரேனஸ் அப்படின்றது மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாமல் அது அதோடைய ஆக்சிஸ்ல அதோடைய அச்சுல நேரா சுத்தாம சாஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஐஸ் ஜெயின்ட். சுமார் 98 டிகிரி சாஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் தான் இது. இதனால அதோடைய ஒரு அரைக்கோளம் பல வருடங்கள் சூரியனை பார்த்தும், இன்னொரு அரைக்கோளம் இன்னொரு பகுதி பல வருடங்கள் இருளை பார்த்துமே இருக்கும். இந்த டிஃப்ரெண்டான இந்த சிஸ்டம் இந்த வளிமண்டலத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திருக்கு. யுரேனஸுடைய வளிமண்டலம் 3 முக்கிய அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கீழே ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேல தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியர் தான் அப்பர் அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்றோம். இங்க தான் ஜேம்ஸ் வெப் அதோடைய கவனத்தை ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. ஏன்னா இந்த பகுதி தான் ரொம்ப மர்மமா இருந்திருக்கு. பழைய கணிப்புகளின்படி யுரேனஸ்க்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி. பூமியை விட சுமார் 400 மடங்கு கம்மி. அதனால அதோடைய தெர்மோஸ்பியர் ரொம்ப கூலிங்கா இருக்கணும். ஆனா வாயேஜர் 2 கொடுத்த டேட்டா பூமியில இருந்து நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேட்டாஸும் ஒன்னு வித்தியாசமா சொல்லுச்சு. யுரேனஸ் உடைய வளிமண்டலம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூடா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பசிலா இருக்கு. இதுக்கு பல தியரிஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அட்மாஸ்பியரிக் வேவ்ஸ், இன்டர்னல் ஹீட், மேக்னெட்டிக் இன்டராக்ஷன், பார்ட்டிகல் பிரசிபிடேஷன். ஆனா இந்த தியரிக்கு போதுமான ஆதாரம் இப்போ வரைக்குமே இல்லை. டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நிலையில இன்ஃப்ராரெட் ஆஸ்ட்ரோனாமில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடியது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். வெப் நியர் இன்ஃப்ராரெட் அண்ட் மிட் இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி அங்க அதிகமா பல டேட்டாஸ் எடுக்க ஆரம்பிச்சது. யுரேனஸ் உடைய அப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய ரொம்ப மென்மையான வெப்ப சிக்னலையும் அது ரொம்ப அழகா பார்த்திருக்கு. வெப் பயன்படுத்தின முக்கியமான கருவிகள்னா நிர்ஸ்பெக், நிர்கேம், MIRI. இந்த கருவிகள் மூலமா யுரேனஸ் உடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன், ஹீலியம், மீத்தேன், அசிட்டிலின், ஈத்தேன் மாதிரியான மாலிகூல்ஸ் எப்படி பரவி இருக்குன்றத லேயர் பை லேயரா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. மீத்தேன் இன்ஃப்ராரெட் வெளிச்சத்தை ரொம்ப வலுவா புரிஞ்சக்கூடிய வாயு. யுரேனஸ் அதோடைய நீல நிறத்துக்கு இதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்கு. வெப்புடைய டேட்டா மூலியமா மீத்தேன் எந்த உயரத்துல அதிகமா இருக்கு, எந்த பகுதியில கம்மியா இருக்குன்றத முதன்முறையா 3 டைமென்ஷனல் மேப்பிங்கா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த மேப்பிங் யுரேனஸ் உடைய வளிமண்டலம் ஸ்டாட்டிக்கா இல்லைன்றத நமக்கு ரொம்ப அழகா காட்டியிருக்கு. அது தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. வெர்டிகல் மேப்பிங் நடக்குது. கீழே இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே மேல போகுது, மேல இருக்கக்கூடிய வாயுக்கள் கீழே இறங்குது. இதன் மூலியமா ஹீட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இங்க எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெளிவா புரிய வருது. வெப்புடைய அளவீடுகளின்படி யுரேனஸுடைய தெர்மோஸ்பியர் சுமார் 500 இருந்து 800 கெல்வின் வரைக்கும் சூடா இருக்கலாம். சில பகுதிகள் இதை விட அதிகமா கூட இருக்கலாம். இது சோலார் ஹீட்டிங் மட்டும், அதனால மட்டும்தான் இது கொடுக்கக்கூடிய அளவுன்னு நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது முக்கிய பங்கு வகிக்குதா? ஒரு கேள்வி எழுது. யுரேனஸ் உடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியை மாதிரி இல்லாம அது கொஞ்சம் விலகி இருக்கு, அது கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இதனால சூரியனுடைய காற்று யுரேனஸ் உடைய மேக்னடோஸ்பியரை தாக்குற விதம் முற்றிலுமா வேறுபடுது. சார்ஜ்டு பார்ட்டிகல் வளிமண்டலத்துல நுழைஞ்சு அங்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஜேம்ஸ் வெப் உடைய இன்ஃப்ராரெட் டேட்டாஸ் மூலியமா நமக்கு எனர்ஜி எப்படி தெர்மோஸ்பியருக்கு ஹீட்டா மாறுது, அது எந்த அளவுக்கு பரவுதுன்றதை நம்ம நேரடியாக கண்காணிக்க முடியுது. மேக்னடோஸ்பியரிக் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு தியரிக்கு உறுதியான ஆதாரம் தான் இது. மேலும் வெப் யுரேனஸ் உடைய அரோராவை ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்கு. அரோரா பாத்தீங்கன்னா பூமியில துருவ பகுதியில மட்டும்தான் அதிகமா தென்படும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த கிரகம் யுரேனஸ் ரொம்ப அதிகமா சாஞ்சிருக்கனால பல்வேறு பகுதிகளில் நம்ம அரோரா பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல ஈக்குவடார்லயும் அரோரா நமக்கு தெரியுது. இந்த அரோரா மேப்பிங் மூலியமா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரக்சர், பார்ட்டிகல் ஃப்ளோ, எனர்ஜி டெபாசிஷன் ரேட் எல்லாமே நம்மளால ஈஸியாக கணக்கு பண்ண முடியுது.
இதன் மூலியமா யுரேனஸை ஸ்பேஸ் வெதர் பற்றி முதன்முறையாக ஒரு மாடல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுகள் எல்லாமே நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து அஃபிஷியல் மிஷனாக இது ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. வெப்புடி டேட்டாஸ் யுரேனஸுடைய சீசனல் சேஞ்சஸ் பற்றின புதிய தகவலை கொடுத்துருக்கு. யுரேனஸில் ஒரு பருவம் சுமார் 21 வருடங்களாகவும் இந்த நீண்ட கால மாற்றங்கள் வளிமண்டலத்தில் வெப்பத்தை மெதுவாக மாற்றுதுன்றதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. வெப் பல வருடங்களாக தொடர்ந்து அப்சர்வேஷன் செஞ்சதன் மூலியமா இந்த ஸ்லோவான கிளைமேட்டிக் சைக்கிள் நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வந்திருக்கு. இதனால யுரேனஸ் ஒரு நேச்சுரல் லெபார்டரியாக மாறி இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சீசன், வீக் சன்லைட், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், இது மூணுமே சேர்ந்து ஒரு பிளானட்டரி சிஸ்டம்ல எந்த அளவுக்கு கொஞ்சம் விசித்திரத்தை உண்டாக்குதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஆய்வுகள் ஐஸ் ஜெயிண்ட் எவல்யூஷன் பத்தின புரிதல்களை நமக்கு கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. யுரேனஸ், நெப்டியூன் மாதிரியான கிரகங்கள் எப்படி உருவாயிருக்கும், அதோடைய கோர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய வளிமண்டலம் என்ன மாதிரியான காலப்போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துது, அதோடைய முக்கியமான தரவுகள் என்னன்றத வெப் நமக்கு ஆதாரத்தோட கொடுத்துருக்கு. இது நம்ம சோலார் சிஸ்டமுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட பல எக்ஸோ பிளானட்ஸ், யுரேனஸ் மாதிரியான ஐஸ் ஜெயின்ஸ், அதோடைய வளிமண்டலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் யுரேனஸ் ஒரு பெஞ்ச்மார்க் பிளானட் மாதிரி நமக்கு இப்போ இருக்கு. வெப் உருவாக்கின அட்மாஸ்பியரிக் மேப் எதிர்காலத்தில் யுரேனஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். ப்ரோப் எந்த உயரத்தில் போகணும், எந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும், எந்த இடத்துல ரேடியேஷன் அதிகமாக இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த டேட்டா ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இந்த மேப்பிங் மூலியமா இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிய வந்திருக்கு. யுரேனஸுடைய வளிமண்டலம் ஒரு டெட் சிஸ்டம் கிடையாது. அது ஒரு தொடர்ந்து எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய, தொடர்ந்து மாறக்கூடிய ஒரு லிவிங் பிசிக்ஸ் சிஸ்டம். ஒவ்வொரு இன்ஃப்ராரெட் சிக்னல்லையுமே ஒரு மாலிகுலர் ஸ்டோரி இருக்கு. ஒவ்வொரு டெம்பரேச்சர் மேப்லையுமே ஒரு எனர்ஜி ஹிஸ்டரி இருக்கு. வெப் அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு யுரேனஸை பற்றி பார்க்குற விதம் கொஞ்சம் மாறி இருக்கலாம். 40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்ப்ளீட்டாக மாறி இருக்கலாம். அப்போ ஒரு மங்கலான புள்ளி இப்போ ஒரு டைனமிக் வேர்ல்டு. இதுதான் மாடர்ன் ஆஸ்ட்ரோனாமி. ஒரு டெலஸ்கோப் ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்கல, அது மனிதனுடைய புரிதலையே மாத்துது. இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் ரொம்ப அமைதியாக நடந்துட்டு இருக்கு. பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வினோதமான கலர் இருக்கக்கூடிய ஒரு பிளானட், அதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாத வெப்பம், நம்மளால் உணர முடியாத காற்றுடைய அந்த மௌனம், நம்ம பார்க்க முடியாத அந்த சக்தி, அது எல்லாமே மனிதன் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் மூலியமா பார்க்க முடியுது. வெப் யுரேனஸுடைய வானத்தை மட்டும் பார்க்கல, அது நம்ம கிரகத்துடைய புரிதலை ரொம்ப அதிகமாக விரிவாக்கியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானத்தில் பல விஷயங்கள் வினோதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு ட்ரை பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்து ஒரு வினோதமான ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விண்வெளி பகுதியில் கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.